ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாவ் அ குட் டே. இன்றைக்கி ஒரு அழகான ரொட்டீன் vlog தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்கன்னா என்னோட ரொட்டீன் vlogல உங்களுக்கோ உங்களோட லைஃப்க்கோ ஏதோ ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி சில டிப்ஸை இன்க்ளூட் பண்ணி தான் என்னோட vlog இருக்கும். ஸோ வாங்க இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு சூப்பரான டாபிக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட இன்னைய டே ரொட்டீன் எப்படி இருந்துச்சுன்றதை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். வெல்கம் டு பிரியாஸ் மதுரைக்காரங்க சமையல். நான் உங்கள் பிரியா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதோ இல்லை பார்த்து முடிக்கும் போதோ இதில் இருக்க கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் கொடுக்க போகிற அந்த குட்டி குட்டி லைக்ஸ் எல்லாமே இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். இன்றைக்கி என்னோட ரொட்டீன் ரொம்ப டிவைனாக சூப்பராக ஸ்டார்ட் ஆச்சு. அதை பற்றி நான் உங்களுக்கு ஷார்ட்டாக ஷேர் பண்ணிவிட்டு அப்புறம் இன்றைக்கான டாபிக் உள்ளே போயிடலாம். மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா தலைவாசலில் மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டிய வேலை இருந்தது. ஸோ அது வச்சு முடித்ததுக்கப்புறம் எலுமிச்சம்பழத்தில் மஞ்சள் குங்குமம் வச்சு வாசலில் வச்சோம் அப்படின்னா நெகட்டிவ் எனர்ஜி வராமல் இருக்கும், ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும், ஒரு மாதிரி டிவைன் ஃபீல் கொடுக்கும் அப்படின்றது பெரியவங்கள்லாம் சொல்லக்கூடிய விஷயந்தான், நிறைய வீட்டில் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம். அந்த மாதிரி தான் நானும் ஃபாலோ பண்ணுறேன் இந்த ஒரு சின்ன ரிச்சுவல் எப்போவுமே. ஸோ அதை முடித்ததுக்கப்புறமா ஒரு தக்காளி தொக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது தக்காளியெலாம் வந்து விலை கம்மியாக இருக்குது இல்லையா? ஸோ இந்த டைம்லலாம் நீங்கள் தொக்கு பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்ல சுட சுட சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இதோடையெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி 1 கிலோ தக்காளி வச்சு ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ரொம்ப சிம்பிளாக குவிக்காக ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரியான மெத்தட். இன்னும் நீங்கள் பக்குவமாக பண்ணணும், இன்னும் ஒரு 2 months 3 months அந்த மாதிரிலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணுன்னா அது ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் ரெசிபி வீடியோஸாகவே தனியாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி அந்த தக்காளி தொக்கு ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக காமிச்சிருக்கேன். அதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். அடுத்தடுத்து சின்ன சின்னதாக க்ளீனிங் ரொட்டீன்லாம் இருந்தது, அது எல்லாத்தையுமே பண்ணி முடித்தேன். ஸோ அது ரிலேட்டடான கிளிப்பிங்ஸ் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க அப்படியே என்னோட இந்த vlog பார்த்துக்கிட்டே இன்றைக்கான சூப்பரான டாப்பிக்கில் போயிடலாம். நான் இப்போ ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த மாதிரி உங்கள் வீட்டை பார்க்கும்போது உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்கள் வீடு நிறைய மெஸ்ஸியாக இருக்குது, நிறைய இடங்கள் க்ளீனாக இல்லாமல் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு, உங்களுக்கு டென்ஷன் ஆகாமல் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காமல் அந்த வேலைகளை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் நான் வந்து சொல்யூஷன்ஸ் வந்து ஒரு சில குட்டி குட்டி டிப்ஸாக சொல்கிறேன். ஸோ அதை வந்து மிஸ் பண்ணாமல் டெய்லி பேசிஸில் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட க்ளீனிங் வேலைகள் ஈஸியாகவும் இருக்கும். அண்ட் ஆல்சோ ரொம்ப டயர்ட் ஆகுறது, டென்ஷன் ஆகுறது, வேலைகளை நினச்சி ஸ்ட்ரெஸ் ஆகுறது அப்படின்ற விஷயம் எதுவும் நடக்காமலும் இருக்கும். வீடும் எப்பவும் பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் டிப், உங்கள் வீட்டில் ஒரு பர்டிகுலர் ரூம் மட்டும் எப்போவுமே க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இந்த ரூமா, இதை க்ளீன் பண்ணணுன்னாலே எனக்கு நாள் முழுவதும் ஓடி போயிடும், இல்லை இதை க்ளீன் பண்ணணும்னு உட்காந்தேன்னா மற்ற எல்லா வேலையும் கெட்டு போயிடும், இல்லைனா இந்த வேலையை பண்ணுறதுக்கு ஒரு ஆள்னால் முடியாது அப்படின்னு ஏதாவது ஒரு ரூமை நினச்சிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த ரூமில் நிறைய தேவையில்லாத பொருட்கள் சேர்ந்துருக்குன்னு அர்த்தம். அந்த ரூம் ரொம்ப குப்பையாக இருக்குது, இல்லை ரொம்ப மெஸ்ஸியாக்கி வச்சுருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த ஒரு ரூமை க்ளீன் பண்ணுறது ஒரே நாளில் நடக்காது. அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஒரு நாள் டைம் எடுத்து, அதாவது ஒரு நாள்னால் அந்த ஒரு நாளில் ஏதாவது ஒரு டைம் எடுத்து அந்த ரூமில் என்னென்ன தேவையில்லாத பொருட்கள் இருக்குது அப்படின்றத நோட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் நிறைய தேவையில்லாத பொருட்களை ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம், அதனால தான் அந்த ரூமை க்ளீன் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு நோட் பண்ணுங்கள். அப்புறம் அடுத்த ஒரு நாள் ஒரு சின்ன டைம் ஒதுக்கி அந்த ரூமில் ஒரு பாதியை மட்டும் க்ளீன் பண்ணுங்கள். அந்த க்ளீன் பண்ணுற டைமில் ஃபஸ்ட்டு தேவையில்லாத பொருட்கள் அதை ஃபஸ்ட்டு எடுத்து டிஸ்போஸ் பண்ணிடுங்க. அதை டிஸ்போஸ் பண்ணிட்டீங்கனாலே ஒரு 20% அந்த ரூம் க்ளீனான மாதிரி தான். அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க அந்த 80% க்ளீனிங்கை ஒரு 2 டேஸாவோ 3 டேஸாவோ உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி ஒரு சில டைம் வந்து எடுத்துக்கோங்க. ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக அந்த ஒர்க்கை பண்ணி முடிக்கணும் அப்படின்றதுல மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க. ஒரு நாள் பண்ணிவிட்டு அப்புறம் 2-3 நாள் விட்டுட்டிங்கன்னா திருப்பி அந்த ரூமுக்குள்ளே நிறைய தேவையில்லாத பொருட்கள் சேர ஆரம்பிக்கும். அதனால் கண்டினியூஸாக ஒரு டைம் வச்சு, ஒரு டேட் வச்சு அதை அப்படியே செஞ்சு முடிங்க. இப்படி பண்ணும்பொழுது உங்களுக்கு ரொம்ப டயர்டாகவும் ஆகாது. அண்ட் ஆல்சோ அந்த ரூமும் சீக்கிரம் க்ளீன் ஆகும். தேவையில்லாத பொருட்கள் அந்த ரூமில் ஸ்டோர் ஆகியிருந்ததெல்லாம் டிஸ்போஸ் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸும் கிடைக்கும். செகண்ட் டிப், எப்போவாது எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டோம்ப்பா, கொஞ்சம் நேரம் பேசாமல் போய் அப்படியே அந்த சோஃபாவில் சாஞ்சு உட்காரலாம், இல்லை சேரில் சாஞ்சு உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி போய் உட்காந்தாலும் உங்களால் உட்கார முடியாத அளவுக்கு வீட்டை பார்க்கும்போது
ஐயோ இன்னும் இந்த இடம் க்ளீன் பண்ணாமல் இருக்கே, இந்த இடத்த இன்னும் நீட் பண்ணாமல் வச்சுருக்கோமே, இந்த ரூம் வந்து ஆர்கனைஸ்டாக இல்லாமல் இருக்கே அப்படின்னு உங்கள் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குன்னா உங்களோட வீட்டில் இன்னும் நிறைய பொருட்கள் வந்து டீக்ளட்டர் பண்ணாமல் இருக்குது, நிறைய விஷயங்கள் ஆர்கனைஸ்டாக இல்லாமல் இருக்குது. அதனால தான் வீடு வந்து நீங்கள் எவ்வளோ க்ளீன் பண்ணாலும் மெஸ்ஸியாக இருக்க மாதிரியான ஒரு லுக் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் உங்களால் ரிலாக்ஸ் பண்ணுற டைமில் கூட எதையாவது க்ளீன் பண்ணுவோமா அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்குது. ஸோ ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான டைமும் கொடுக்காம வீட்டையும் க்ளீன் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக தான் செய்வோம். என்னடா இது எப்போ பார்த்தாலும் வீட்டை க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது, எப்போ பார்த்தாலும் வீட்டு வேலை பார்த்துட்டே இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு டென்ஷன் இருக்க தான் செய்யும். அதுக்கு நீங்கள் முக்கியமாக பண்ண வேண்டிய வேலை டீக்ளட்டர் பண்ணுறது. ஒரு 1 வீக் ஒன்ஸ், மந்த்லி ஒன்ஸ், 3 months ஒன்ஸ் அப்படின்னு உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு டைம் டியூரேஷன் வச்சுக்கோங்க. அந்த டைமுக்குள்ளே கண்டிப்பாக வீட்டில் இருக்க தேவையில்லாத பொருட்களை ஒன்று டெஸ்ட்ராய் பண்ணுங்கள், இல்லை டிஸ்போஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா யாருக்காவது தேவைப்படுச்சுன்னா கொடுத்துருங்க, அப்படி இல்லைன்னா ரீசேலுக்கு வந்து கொடுத்துருங்க. இப்படி பண்ணும்பொழுது வீட்டில் தேவையில்லாத பொருட்கள் அதிகமாக சேர்ந்துக்கிட்டே இருக்கிறத நம்ம அவாய்ட் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ அந்த தேவையில்லாத பொருட்களை நம்ம க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணுற வேலையும் நமக்கு கம்மியாகும். ப்ளஸ் இந்த மாதிரி நம்ம ரிலாக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிற நேரத்துலையும் போய் வேலை செய்கிறதையும் நம்ம அவாய்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஒரு சின்ன விஷயத்தை பண்ணிங்கனாலே உங்கள் க்ளீனிங் வேலைகளில் பாதி வேலை வந்து கம்மியாகிடும். தேர்ட் டிப், இப்போ வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வராங்க அப்படின்னு நினச்சாலே சில பேர் வீட்டில் பயங்கர டென்ஷன் ஆகும், பயங்கரமாக ஸ்ட்ரெஸ் ஆகுவாங்க. ஏன்னா வீடு நீட்டாக இல்லை அப்படின்னு. அதுக்கு காரணம் என்ன? நம்ம ஒரு சில க்ளீனிங் ரொட்டீன் ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது தான். நமக்குன்னு ஒரு க்ளீனிங் ரொட்டீன் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரெகுலர் பேசிஸில் அந்த க்ளீனிங் வேலைகளை நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்போது எப்போ யார் வந்தாலும் நமக்கு அதை பற்றி எந்த கவலையும் இருக்காது. ஏன்னா எப்போவுமே நம்ம வீடு க்ளீனாக நீட்டாக மெயின்டைன் ஆகிட்டுருக்கு அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து நமக்கு இருக்கும். அதுவே நம்மளுக்கு ஒரு ரொட்டீன் கிடையாது. நம்ம இஷ்டத்துக்கு எப்போது டைம் கிடைக்குதோ அப்போ க்ளீன் பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா இருக்குதா அப்படியே போட்டுருவோம், மெஸ்ஸியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு விட்டுருவோம், ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிறதுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டோம். இது எல்லாத்தையும் சரி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்குன்னு ஒரு க்ளீனிங் ரொட்டீன் ஃபாலோ பண்ணணும். மண்டே டு சண்டே வரைக்கும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி ஒரு க்ளீனிங் ரொட்டீனை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வீடு எப்போவுமே க்ளீனாக நீட்டாக மெயின்டைன் ஆகும். யார் வீட்டுக்கு வந்தாலும் சரி, இல்லை நாமளே வீட்டில் இருக்கும் பொழுதும் சரி, வீடு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டான ஃபீலிங்கை வந்து கொடுக்கும். அப்படி இல்லைன்னா தேவையில்லாமல் எப்போவுமே மெஸ்ஸியாக இருந்துகிட்டே இருக்கும். யாராவது வீட்டுக்கு வராங்கன்னு சொன்னாலும் ஹரிபரியாக ஓடி ஓடி எல்லா வேலையும் டென்ஷனாக பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து அடிக்கடி வீடு க்ரியேட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பண்ணுங்கள். வீட்டை வந்து நீட்டாகவும் வச்சுக்கலாம், ப்ளஸ் அடிக்கடி நம்ம க்ளீன் பண்ணணுமே அப்படின்னு ஸ்ட்ரெஸ் ஆகிறதையும் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஃபோர்த் டிப், நம்ம மற்றவங்கள மாதிரி நம்ம வீட்டை க்ளீனாக வச்சுக்க முடியல, ஆர்கனைஸ்டாக வச்சுக்க முடியலன்னு அடிக்கடி ஃபீல் பண்ணக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த எண்ணத்தை தூக்கி ஓரமாக போடுங்க. ஒவ்வொருத்தரோட லைஃப் ஸ்டைலும் சரி, ஒவ்வொருத்தரோட ரொட்டீனும் சரி வேறு வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட வீட்டை க்ளீனாகவோ நீட்டாகவோ ஆர்கனைஸ்டாகவோ மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. நம்மளோட லைஃப் ஸ்டைலுக்கு நம்மளோட ரொட்டீனுக்கு தகுந்த மாதிரி நம்ம வீட்டை எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு ஃபஸ்ட்டு க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்றத கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கிட்டா போதும். மற்றபடி மற்றவங்களோட நம்ம கம்பேர் பண்ணிக்கிறதுனால தான் நம்ம எவ்வளோ க்ளீனிங் வேலைகளை நல்லா பண்ணால் கூட மற்றவங்களோட கம்பேர் பண்ணி நம்ம பண்ணுறது ஒன்றுமே இல்லாத மாதிரி நமக்கு ஒரு ஃபீலை வந்து கொடுக்குது. நம்ம நல்லாவே வீட்டை வச்சுருந்தா கூட அவங்கள மாதிரி வைக்கல, இவங்கள மாதிரி வைக்கலன்னு யோசிக்கும் பொழுது நம்ம வீடு ஏதோ ஒரு மெஸ்ஸியாக இருக்க மாதிரியான ஃபீலை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் யார் கூடயும் கம்பேர் பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக உங்கள் வீட்டை ஹைஜீனிக்காக நீட்டாக மெயின்டைன் பண்ண முடியுமோ அதை முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு நாளும் குட்டி குட்டி எஃபர்ட்டாக போட்டு பண்ண ஆரம்பிங்க. அப்படி பண்ணும்பொழுது சீக்கிரமாக டயர்டாக மாட்டீங்க, எதை நினச்சும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்காது, ஒரு மாதிரி டென்ஷனாக ஃபீல் பண்ண மாட்டீங்க. ப்ளஸ் உங்களோட வேலையும் நீங்கள் ரிலாக்ஸ்டாக பண்ணுவீங்க. ஆல்சோ அப்படி பண்ணும்போது நம்மளோட வீடும் நமக்கு ஒரு பளிச்சுன்னு இருக்க மாதிரியான ஃபீலை வந்து எப்போவுமே கொடுக்கும். 5th டிப், ஒரு ரூமை க்ளீன் பண்ணி அங்கேருந்து தேவையில்லாத பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு போய் இன்னொரு ரூமில் எங்கே ஸ்பேஸ் இருக்கோ அதில் வைக்கக்கூடிய பழக்கம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா திரும்பவும் நீங்கள் தான் அந்த ரூமை க்ளீன் பண்ணணும், திரும்பவும் நீங்கள் தான் அந்த பொருளை க்ளீனாக மெயின்டைன் பண்ணணும், திரும்ப உங்ககிட்ட தான் அந்த வேலை வந்து சேரும். ஸோ அதனால் ஒரு ரூமை க்ளீன் பண்ணி இன்னொரு ரூமில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணக்கூடிய பழக்கத்தை எப்போவுமே வைக்காதீங்க. ஒரு ரூம் க்ளீன் பண்ணுறதுக்குன்னு உள்ளே போயிட்டிங்கன்னா அங்கே தேவையான பொருட்களை மட்டும் வச்சுக்கணும், தேவையில்லாத பொருட்களை அந்த ரூமை விட்டு எடுத்தோம் அப்படின்னா
நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரீசேல் பண்ணிடுங்க, இல்லை டீக்ளட்டர் பண்ணிடுங்க, யாருக்காவது கொடுத்துருங்க. இந்த ஒரு பழக்கத்தை எப்போவுமே ரெகுலராக மெயின்டைன் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது வீட்டில் தேவையில்லாத பொருட்கள் சேர்றதை அவாய்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணி நம்ம நேரம்லாம் அதிலே போய் நாம் டயர்ட் ஆகிறத அவாய்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் தேவையில்லாத பொருட்கள் வீட்டில் நிறைய ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும் பொழுது வீடு ஒரு மாதிரி மெஸ்ஸியாக தான் இருக்கும். எப்போவுமே நீட்டாக இருக்க மாதிரியான ஒரு ஃபீல் வந்து கொடுக்காது. நமக்கு வேலை வச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பழக்கம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ பொருட்கள் கம்மியாக நம்ம வீட்டில் வச்சு யூஸ் பண்ணுறோமோ, எவ்வளோக்கு எவ்வளோ மினிமலிசம் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம வேலையும் ஈஸியாகும். ப்ளஸ் வீடும் எப்பவும் க்ளீனாக நீட்டாக மெயின்டைன் ஆகும். அவ்வளோதான். இதெல்லாம் தான் நான் ஃபாலோ பண்ணக்கூடிய குட்டி குட்டி டிப்ஸ் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இனிமேல் உங்களோட வீட்டையும் எப்பவும் க்ளீனாக பளிச்சுன்னு வச்சுக்கிறதுக்கு இந்த குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் நீங்கள் டயர்டாகாமல் உங்களோட வேலைகள் பார்க்குறதுக்கு நிறைய விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.